In Java, you can define a class within a class. First step. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளார டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். The class is defined within the class. So there are two types of nested class that you can create in Java. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-static nested class. அதுதான் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். There are two types of creating the nested class. Nested class is nothing but you can define the class within another class. It's a better way of encapsulation. Code reusability, readability காக. ஓகேங்களா? அப்போ ரெண்டு வகையாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளார எழுதலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-static nested class and static nested class. இந்த non-static nested class-ஐ தான் நம்ம இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னர் கிளாஸ் அண்ட் நெஸ்டட் கிளாஸ் அப்படின்றப்ப ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நெஸ்டட் கிளாஸ் தான். நான் ஸ்டாட்டிக் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் தான் என்னன்னு சொல்லுவோம் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நான் ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இந்த கிளாஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் capital underscore city அப்படின்னு வைக்கிறேன். capital underscore city அப்படின்னு வைக்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் cm underscore name அப்படின்னு int population or any area ஏதோ. ஸோ இதெல்லாமே நார்மலான ஒரு டிக்ளரேஷன். கரெக்டுங்களா? நார்மலான ஒரு டிக்ளரேஷன். இப்போ நான் இன்னர் கிளாஸ் அதாவது நான் ஸ்டாட்டிக் கிளாஸை ஒரு கிளாஸ்குள்ளார எழுதுறேன். கிளாஸ் மதுரை. hope you understand. கிளாஸ் மதுரை அப்படின்னு எழுதிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆர் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் நான் இங்கே கமெண்ட் எழுதுறேன் நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ். நான் clearly non-static nested class which is called as inner class. Clear? புரியுதுங்களா? So this class is going to take any members. So let it be string name collector int district area. Two members are there, right? So let me have another method called public void display Madurai details. So this is going to print system dot out dot println name of the collector plus name underscore collector. System dot out dot println area of Madurai plus district area. Hope you understand clearly. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆர் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆர் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் யுவர் கிளாரிட்டி ஜஸ்ட் நான் ஒரே ஒரு இன்னர் கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு எழுதுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்னர் கிளாஸ். உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக உங்கள் புரிதலுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு இன்னர் கிளாஸ் மட்டும் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் இப்போ மெயின் மெத்தடு எழுதியிருப்பேன், டெமோ இன்னர் கிளாஸ்னு எழுதியிருப்பேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் அது அவுட்டர் கிளாஸ். அவுட்டர் கிளாஸ் வந்து டி ஓபிஜே அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவலன் டு நியூ தமிழ்நாடு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், டிஓபிஜே அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். நான் இந்த தமிழ்நாடு கிளாஸில் இது மட்டும்தான் இருக்குது. பட் நான் இங்கே மதுரை அப்படின்ற ஒரு கிளாஸில் தான் இதெல்லாம் இருக்குது.
ஸோ மதுரை கிளாஸ் நீங்கள் இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணால் யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த அவுட்டர் கிளாஸ். இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ இன்னர் கிளாஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும். எதுக்காக இன்னர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேணும்? இன்னர் கிளாஸோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? இன்னர் கிளாஸோட இதுதான் இன்னர் கிளாஸோட மெம்பர்ஸ். ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே பப்ளிக்காக இருக்குது. ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறமேட் பேசுவோம் இதை பற்றி. அப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ மதுரை இஸ் அன் இன்னர் கிளாஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தமிழ்நாடு டாட் அப்படின்னு கால் பண்ணுறேன். தமிழ்நாடு டாட் மதுரை. இங்கே எம்ஓபிஜே ஈக்குவலன் டு டிஓபிஜே டாட் நியூ அப்படின்னு கால் பண்ணும். Madurai of. So this is the way of creating an object of the inner class or non-static nested class. Hope you understand clear. இப்போ mobj dot get display மதுரை டீடைல்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஆக்சஸ் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். எதுக்கு? மதுரைக்கு. ஸோ இட் டஸ் நாட் ரெக்வயர் த இனிஷியேஷன்ஸ் தேவைப்படாது. நல்ல ஜீரோவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ லெட்ஸ் செக் திஸ் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். பாருங்க, as usual null and 0 ரிட்டன் ஆகுது. கரெக்டா? சப்போஸ் இஃப் யூ நீட் எனி இன்ஸ்டலேஷன்ஸ் ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கு, எக்ஸ் டிஸ்பிளே ஏரியா சம்திங், ஓகே சம்திங் நான் கொடுத்துட்றேன். கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்னர் கிளாஸ் அக்சஸ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ அட் த சேம் டைம் யூ கேன் பாஸ் த வேரியபிள்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங், நேம் அண்டர் ஸ்கோர் கலெக்டர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கே என்னென்ன பண்ணமோ அதெல்லாமே இங்கேயும் யூஸ் பண்ணலாம். கலெக்டர் நேம் அண்டர் ஸ்கோர் கலெக்டர் கமா இன்ட் டிஸ் அண்டர் ஸ்கோர் ஏரியா இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் நீங்கள் திஸ் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. திஸ் அப்படின்றது எம்ஓபிஜேவாக தான் இருக்கும் இந்த இடத்துல. செக் பண்ணிக்கோங்க. So right, perfect, no? So it does not require the initiation of the value because I am passing as a parameter this time. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ரைட், ஏதோ எரர் வரும், வேல்யூ பாஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் த எரர். xyz comma something, right? So this time it's correct. ஸோ பர்ஃபெக்ட் ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ், யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் பை மீன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த அவுட்டர் கிளாஸ். ஈவன் யூ கேன் ஹாவ் இட்ஸ் ஓன் மெத்தட். புரியுதுங்களா? ஈவன் இட் கேன் ஹாவ் இட்ஸ் ஓன் மெத்தட். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கிரியேட் அன் அனதர் கிளாஸ். ஸோ நான் இதே போல் நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம், with the same details. So this is Madurai and this one is something. So try to play with this, okay?
ஸோ இது இந்த கிளாஸ் லோக்கல் ஆகிடுங்களா. டிஸ்பிளே Salem details, right? The main method cannot be declared as static. Static method can be declared in a static or top level. So இதை வந்து நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ப்ரொடெக்டட் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரொடெக்டட் கிளாஸ்ன்னு நீங்கள் தனியாலாம் கொடுக்க முடியாது ஒரு கிளாஸ்க்கு, கரெக்டாக? பட் இங்கே ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக்னு கொடுக்க முடியாது, கரெக்டாக? பேக்கேஜில் வேணால் பப்ளிக் கொடுப்போம், ப்ரொடெக்டட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் யூ see that in the inner class you can give the protected. தாராளமாக கொடுக்கலாம். இங்கே என்ன எரர் பண்ணுறான், என்ன எரர் சொல்கிறான், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. So this is also an inner class of Tamil Nadu. So Tamil Nadu dot Salem SOBJ equivalent to T OBJ dot new right Salem capsa. Yes, the main method cannot be declared static. Public static void main. இது கொடுத்தோன்னு தான் எரர் வருதோ. ஓ கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுங்கள். So this is one class, this is one class, so here I have to write a class. This time this time it's right. Okay, so இதே நான் இங்கேயும் work out பண்ணிக்கலாம். So the method has to be used here also. இந்த definition மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. Okay, right, it's good. ஸோ இங்கே நான் மீண்டும் எழுதுகிறேன் தமிழ்நாடு டாட் சேலம், பிகாஸ் சேலம் இஸ் an inner class. SOBJ equivalent to POBJ dot new Salem. Now SOBJ have the eligibility to call the display Salem details with some value. The value will be Harish. Display area is this one. Okay, okay, so it's working fine. புரியுதுங்களா? It's working fine. ஈவன் நீங்கள் this அப்படின்றதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். this dot அப்படின்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? இதையுமே யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆர் இன்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இன்னர் கிளாஸ் இட்ஸ் அ பெட்டர் வே ஆஃப் கிவிங் த என்கேப்சுலேஷன். நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரீட்ஸ் இன்னர் கிளாஸ் ஆஸ் அ ரெகுலர் மெம்பர் ஆஃப் த கிளாஸ். இந்த இன்னர் கிளாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மெம்பராக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. தே ஜஸ்ட் ட்ரீட் லைக் அ மெத்தட் அண்ட் வேரியபிள்ஸ் இன்சைட் த கிளாஸ். அது ஒரு மெத்தடை தான் ட்ரீட் பண்ணும். சின்ஸ் இன்னர் கிளாஸ் ஆர் த மெம்பர் ஆஃப் த அவுட்டர் கிளாஸ், யூ கேன் அப்ளை எனி ஆக்சஸ் மாடிஃபயர். ஏன்னா அது ஒரு மெம்பர் தானே. அப்போ நீங்கள் ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டட்லாம் நீங்கள் அது மெம்பராக இருக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டு யுவர் இன்னர் கிளாஸ், விச் இஸ் நாட் பாசிபிள் இன் த நார்மல் கிளாஸஸில் பண்ண முடியாது.
since the nested class is the member of the enclosing outer class, now you can use dot operator. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பாருங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், பிகாஸ் இது வந்து நெஸ்டட் கிளாஸ், இட்ஸ் a member of the enclosing class, enclosing outer class. தமிழ்நாடுன்றது enclosing outer class, it's a member of the enclosing outer class. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், I am using dot notation to access the nested class and its member. இந்த nested class யூஸ் பண்றதுனால என்ன பண்ணும், it will make your code more readable and provide better encapsulation, right? புரியுதுங்களா? ஸோ இது ஒரு நான் ஸ்டாட்டிக் nested class, அதாவது இன்னர் கிளாஸ், have access to other member of the outer classes also. புரியுதுங்களா? அதர் மெம்பர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதர் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் தான் சொல்லியிருக்கேன். டிஸ்பிளே மதுரை டீட்டெயில் அப்படின்றது ஒரு நான் ஸ்டாட்டிக் தான், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இட்ஸ் ஈவன் தோ இஃப் யூ டிக்ளேர் அவர் வேரியபிள் ஆஸ் ப்ரைவேட், திஸ் இஸ் ப்ரைவேட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இதுவும் ப்ரைவேட், இதுவும் ப்ரைவேட். அப்போ இந்த கேபிட்டல் சிட்டி அண்ட் சிஎம் நேம் இஸ் காமன் ஃபார் ஆல், கரெக்டா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நேம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். சிஎம் நேம் ஆக்சஸ் ஆகுது தானே, இட்ஸ் ஆக்சசபிள், ரைட்டா? புரியுதுங்களா? கேபிட்டல் சிட்டி எனக்கு வேணும், கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட் காமன் தானே எல்லாத்துக்கும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் வேரியபிள். ஏன் ப்ரைவேட் வேரியபிள்? ப்ரைவேட் வேரியபிள் கேன் பி accessible பை த மெம்பர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிளாஸ், ஈவன் தோ திஸ் கிளாஸ் இஸ் அ மெம்பர். இது ஒரு மெம்பர் தானே, அப்போ ப்ரைவேட் இந்த கிளாஸ் வந்து அந்த ப்ரைவேட் வேரியபிள் அக்சஸ் பண்ணும் தானே. இதெல்லாம் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ப்ளஸ் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தீஸ் டூ ஆர் காமன், கரெக்டுங்களா? இங்கே மதுரையாக இருந்தா என்ன, சேலமாக இருந்தா என்ன, எல்லாமே காமன் தானே இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ இட் ஹாவ் அன் ஆக்சஸ் டு த ப்ரைவேட் வேரியபிள். அப்போ இன்னர் கிளாஸஸ் அது எப்படியா இருந்தாலும் சரி, இப்போ மதுரைன்றது ஒரு இன்னர் கிளாஸு, சேலம் அப்படின்றது ஒரு இன்னர் கிளாஸு. இப்போ இந்த ரெண்டு கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள் அங்கே ஆக்சஸ் பண்ணுது. அப்போ நான் இங்கே ப்ரைவேட் வேரியபிள் நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டேன். ஒரு கேபிட்டல் சிட்டியும் டிக்ளேர் பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இட் ஹாவ் அன் ஆக்சஸ் டு ஆல். ஸோ எல்லா இடத்துலையும் இது ஆக்சஸ் ஆகும், ப்ரைவேட் வேரியபிள் ஆக்சஸ் ஆகும். ஆகுதா? ஆகுதா? இந்த இடத்துல ஆகுதா? ரைட்? ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் த இன்னர் கிளாஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்னர் கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அடுத்தது நான் ஸ்டாட்டிக் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக் கிளாஸ் கேன் பி accessible by its name rather than by the object, because static அப்படின்னா ஸ்டாட்டிக் பூலில் போய் உட்காந்துடும், ரைட்? அப்போ அதை இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட். ஓகே, அதுதான் அதே ப்ராப்பர்ட்டி தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் என்கேப்சுலேஷன் மாதிரி ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ these are all most advanced part of the Java, right? Thank you. Any doubts? Any doubts? ஆமாம், என்கேப்சுலேஷன் இதெல்லாம் இப்போ நம்ம ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பார்த்தோம், பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இதெல்லாமே வே ஆஃப் அப்ரோச்சிங் த என்கேப்சுலேஷன்ஸ். திங்க் டிஃப்ரெண்ட்லி, உங்கள் வே ஆஃப் கோடிங்கை மாற்றுங்க. இதெல்லாம் பெட்டர் ரீடபிலிட்டி. நான் அதுதான் சொன்னேன். என் தம்பி கேட்டார், எப்படி சார் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி சார் நீங்கள் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்? இன்டர்ஃபேஸ் டஸ் நாட் அலவ் யூ டு கிரியேட் த இன்ஸ்டன்ஸு. அது ஆப்ஜெக்ட் கிடையாது. நான் ஓகேவா, அது ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு வழி. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், அனானிமஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கு தனியாக டீச் பண்ணுறேன். நீங்கள் கேட்டதுனால தான் ஃபஸ்ட்டு இந்த நெஸ்டட் கிளாஸ்னால் என்ன, நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். நெஸ்டட் கிளாஸ் இன்னர் கிளாஸ் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகும். நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் தான் இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மீண்டும் பேசுவோம், நிறைய அனானிமஸ் பற்றிலாம் பேசுவோம். ரைட்? தேங்க்யூ.